1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மறைவிடமான 12ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை தரும். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. மறைவிடமான 12ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுங்கள். பொதுவாகமா இப்போ நம்ம 3, 6, 8, 12 இதெல்லாம் மறைவிடங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்ருக்கோம். இதில் 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் அளவுக்கோ 8ஆம் இடம் அளவுக்கோ மிகப்பெரிய அளவுக்கு நெகட்டிவான பலனை கொடுக்கக்கூடிய இடம் அல்ல அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா அயன சயன சுகஸ்தானம் அப்படிம்பாங்க. அயனம் அப்படிங்கிறது பயணத்தை குறிக்கக்கூடியது, சயனம்ங்கிறது உறக்கத்தை குறிக்கக்கூடியது, சுகஸ்தானம்ங்கிறது 3 வேளையும் மனநிறைவாக சாப்பிட்டுட்டு நமக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள்லாம் முழுமையாக நிறைவேற்றி கொள்வது, நல்ல உறக்கம் கூட அதை தான் குறிக்கும். அப்போ தின்னுட்டு தூங்குறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல கிண்டல், அது மாதிரி நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறதுக்காக உறுதிப்படுத்துகிறதும் 12ஆம் இடம் தான். அது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதலீடுகள் இருக்குல்ல, நம்மளுடைய பணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா செலவாகுது. செலவில் பார்த்திங்கன்னா சில பணம் சேமிப்பாகவும் முதலீடாகவும் ஆகிடும், சில பணம் செலவாகும். இப்போ மருத்துவமனைக்கு போய் நம்ம பண்ணுறதும் செலவு தான், நம்மளுடைய மன மகிழ்ச்சிக்காக செய்கிறதும் செலவு தானே. அதனால் விரயம் அப்படிங்கிறத 12ஆம் இடத்தை சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது வெளிநாடுகள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறோம்ல, வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடமும் 12ஆம் இடம் தான். உறக்கம் அப்படின்னு மெயினாக சொல்கிறோம்ல, ஒரு மனிதன் தேவையான அளவுக்கு உறங்கிடணும். 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உறங்கிடணும். அப்படி உறக்கம் இல்லைன்னா அந்த உடல் ஆரோக்கியமற்றதாக இருக்குது. சரியாக தூக்கம் தூங்க முடியாத சூழல் வந்தாலும், தூங்கணும்னு நினச்சி படுத்து தூக்கம் இல்லைன்னா கூட மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சுறுசுறுப்போ உற்சாகமாக ஒரு மனிதர்களுக்கு இருக்காதுல்ல. ஸோ இப்போ அந்த உறக்கத்தை கொடுக்கக்கூடியதும் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் 12ஆம் இடம் தான். இப்போ 12ஆம் இடத்துக்கு நிறைய சுபத்தன்மைகளும் இருக்குது, ஒரு சில அசுபத்தன்மைகளும் இருக்குது. இதை எல்லாத்தையும் ஒட்டி தான் நம்ம பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் 12ஆம் இடம் ஓரளவு மறைவிடம், இன்னொரு பக்கம் மனமகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மறைவிடம் அப்படின்னு பார்த்தணும். அடுத்தது இந்த 12ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் என்ன, சுபக்கிரகங்கள் இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு 2 கேள்வி கேட்பாங்க. அப்போ பார்க்கும்போது 12ஆம் இடம் தானே படுக்கை அறை, அந்த இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லையே. கூடுமான வரை சுபக்கிரகங்கள் 12ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சில நேரங்களில் பாவக்கிரகங்களும் நல்ல பலனை கொடுக்கும். இது கலந்து தான் கொடுக்கும், அதனால் அதை சேர்த்து தான் நம்ம பலனை சொல்லணும். இப்போ பாவக்கிரகங்கள் வரிசையில் நம்ம என்னென்ன பார்ப்போம்னா சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இது பார்த்திங்கன்னா இந்த 5 கிரகங்களும் பாவக்கிரகங்களோட பட்டியலில் வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். சூரியன் 12ஆம் இடத்தில் இருந்தால், சூரியன் அப்படிங்கிறது நெருப்பு கிரகம் இல்லையா, இது ஒரு 12ஆம் இடத்துல போய் இருந்ததுன்னா அது ஒரு நல்ல பலனை கொடுக்காது. படுக்கை அறை தகன்னு எரிஞ்சிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப ஹீட்டாக இருக்குது இந்த கிளைமேட்டு. இந்த ஹீட்டிலான கிளைமேட்டில் படுக்கும்போது எத்தனை பேர் வேர்வையில் சரியாக தூக்கம் வர முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்கல்ல. இதே போல் தான் படுக்கை அறையில் பார்த்திங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி புழுக்கமாக இருந்தால் என்ன மனநிலையில் இருக்கோ அது மாதிரி தான் 12ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் அவங்க எடுக்கக்கூடிய ரெஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மன நிறைவாக இருக்காது. அதே போல் அவசரமாக சாப்பிட்றது, அவசரமாக வேலைக்கு போகிறது, அவசரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறவர்களுக்கு மன வாழ்க்கை ஒரு நிறைவாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் படுக்கை அறைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, அந்த அறை பார்த்திங்கன்னா படுத்தா தூங்கணும், நிறைவாக தூங்குற அளவுக்கு அந்த சிச்சுவேஷன் இருக்கணும். அந்த இடத்துல போய் ஒரு பாவக்கிரகம் இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட சுபத்தன்மைகளை எல்லாம் அது கெடுத்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் மட்டும் இருந்தால் தான் இந்த பாதிப்பு. சூரியனோட புதன் சேர்ந்து இருக்கும்போது இந்த மைனஸ் அது கொடுக்காதுங்கிறதுனால வெறும் சூரியனை மட்டுமே வச்சுட்டு நம்ம பயந்துடக்கூடாது. சூரியன் கூட புதன் இருந்தால் அது ஒரு யோக பலனை தான் கொடுக்கும். 12ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருந்தாலே ஒரு வகையில் அது ராஜயோகம், என்ன லக்னமாக இருந்தாலும் சரி. இதுக்கு அப்புறம் இந்த கிரகம் இருக்கா, அந்த பார்வை சேர்க்கான்னு நம்ம ஆட்கள் கீழே கமெண்ட்டில் கேள்வி கேட்டுகிட்டே வருவாங்க. சரி, ஊர் பேர் அட்ரஸ் எல்லாத்தோடையும் வீடியோ அனுப்புனா யாரும் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும், ஆனால் அவங்க யாருன்னு நமக்கு தெரியக்கூடாதான். அதனால் ஒன்று அப்படி ஒரே குழப்பமாக இருந்தால் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்டெல்லாம் கேளுங்க. அப்படி இல்லைன்னா நேரடியாக ஜாதகம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு வழியெல்லாம் நமக்கு பதில் சொல்லலாம் நிறைவிட முடியாது. ஏன்னா ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி கேள்வி கேட்டுட்ருப்பாங்கள்ல. ஸோ 12ஆம் இடத்தில் சூரியன் மட்டும் இருப்பது நல்ல பலனை கொடுக்காது. கூடவே புதன் இருந்தால் அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கும். அடுத்து 12ஆம் இடத்தில்
செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருந்தால், 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்காது. அது என்ன லக்னமாக இருந்தால் கூட சரி, அந்த இடத்துல ஒரு நல்ல பலனை கொடுக்காதுங்கிறத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சூரியனுக்கு நம்ம என்னென்ன மாதிரி பலன்களை சொல்லிட்டு வந்தோமோ, கிட்டத்தட்ட செவ்வாயும் 12ஆம் இடத்துல இருக்கும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரியான பலன்களை தான் கொடுக்கும். இதுவும் வந்து ஒரு நெருப்பு கிரகம் இல்லை. 12ஆம் இடம் வந்து படுக்கைங்கிறோம். அப்போ வந்து ஆண் பெண் சங்கமத்தையும் அது குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் வீரியம் நிறைந்த செவ்வாய் இருக்கும்போது அதுதானே செவ்வாய் தோஷம்னே சொல்லிடுறாங்கல்ல. அப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அவர்களுக்கு அந்த ரத்தத்தில் அதோட வீரியத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அதற்கு ஈடு கொடுக்குற மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும். ஆணாக இருந்தால் பெண்ணும், பெண்ணாக இருந்தால் ஆணையும் தேர்வு செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான பொறுப்பு. இதை தான் நம்ம என்ன சொல்லிவிட்டோம், செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணையே தேடணும், செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளையை தேடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம் இல்லையா. அப்போ 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்காது. அதற்கு ஒருவேளை சுபக்கிரகங்களோட பார்வை, இப்போ வந்து குருவோட பார்வை பெற்றிருந்தால் ஓரளவுக்கு அந்த நெகட்டிவ் தன்மை வந்து சற்று குறைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. செவ்வாய் மட்டும் தனிச்சிருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அங்கும் வந்து திருமணமானவர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு உறவு, ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்களுக்குள்ள ஒரு ஈடுபாடு இல்லாமலும் ஒரு நெருக்கம் இல்லாமல் இணக்கம் இல்லாமலும் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம பார்க்க முடியும். பாவகிரகமான சனி 12ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். 12ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அது ஒரு நல்ல பெரிய பலன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 12ஆம் இடம்ங்கிறது உறக்கத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறோம்ல, சனியும் தூக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்தான். 12ஆம் இடத்துல போய் சனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் உட்கார்ற இடத்துல தூங்கி விழுவாங்க பார்த்துருக்கீங்களா. டூ வீலர் ஓட்டுறவங்களே தூங்குவாங்க சில நேரங்களில், எப்படின்னு தெரியல, திடீர்னு கண்ணை முடிச்சு அப்புறம் திடீர்னு வண்டி ஓட்டுட்டு போவாங்க. கார் ஓட்டுறவங்களுக்கு அந்த மாதிரி உட்கார்ந்த இடம்லாம் தூங்கிட்டே இருக்காங்கல்ல, இது வந்து 12ஆம் இடத்துல சனி இருந்தால் கண்டிப்பாக எங்கே வேணாலும் அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். அதே போல் 2 குணமும் உண்டு சனிக்கு. எங்கே படுத்தாலும் தூக்கம் வராது, எப்படி படுத்தாலும் தூக்கம் வராது ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அதுவும் 12ஆம் இடத்து சனி தான். அப்போ சனியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் இருந்தால் சிலர் வந்து உட்கார இடம்லாம் தூங்கி ஒழிவாங்க, சில பேர் தூக்கமே வராமல் தவிப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லையா. இந்த 12ஆம் இடத்துல போய் சனி இருந்ததுன்னா அது ஒரு பாவக்கிரகம் தானே. அப்போ படுக்கை அறையோட நிறைவை வந்து அது வந்து நிம்மதியாக வச்சிக்காது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு குருவோட பார்வை கிடைத்திருந்தால் ஓரளவு இந்த நிலை மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓவராலாக பார்க்கும்போது 12ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுப்பது இல்லைங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து 12ஆம் இடத்துல பாவக்கிரகமான ராகு இருந்தால் அது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் இடத்துல ராகு இருப்பது உண்மையிலே ஓரளவு நல்ல பலனை கொடுக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு பாவக்கிரகம் தானே, இது எப்படி நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, ராகுக்குன்னு சில இயல்பு இருக்கு இல்லையா. ராகுங்கிறதே பார்த்திங்கன்னா மாற்று மொழி, மாற்று இனம், மாற்று நாடு, மாற்று சுற்றுச்சூழல், இது வரைக்கும் நாம் பழக்கப்படாத ஒரு இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இடங்கள் வந்து இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிற பல பேருக்கு வந்து வெளிநாட்டில் போய் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஏன்னா அதை தான் மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த ராகு வந்து நீச்சம் பெற்று இருந்தால் வந்து அது அந்த அளவுக்கு எதிர்பார்த்த பலனை கொடுக்காதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 12ஆம் இடத்தில் பாவக்கிரகமான கேது இருந்தால், 12ஆம் இடத்துல பாவக்கிரகமான கேது இருந்தால் அது நல்ல பலனை கொடுக்குமா கெட்ட பலனை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் தீர்மானிக்கவே முடியாது. ஒன்று வந்து உங்களுக்கு தேவையானது என்னென்னவோ அது எல்லாத்தையும் நீங்கள் தேடாமலே ஒரு பக்கம் கொண்டு வந்து சேர்த்துரும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எதுவுமே அனுபவிக்க விடாமல் எல்லா வசதியும் இருந்தால் கூட ஒரு துறவி மாதிரி வாழக்கூடிய ஒரு சூழலையும் அந்த கேது உருவாக்கி கொடுத்துரும். அதனால தான் 12ஆம் இடத்தில் கேது இருந்தால் இவர்களுக்கு மறுஜென்மம் இல்லை அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. இதை போய் நம்ம ஆராய்ச்சிலாம் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியாது. 12ஆம் இடத்துல கேது இருந்தால் அவர்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய பண்டிதரான ஜோதிடர்கள் கூட பெரிய அளவுக்கு அவர்களால் துல்லியமான பலன்களையோ இல்லை ஓரளவு சுமாரான பலன்களை கூட சொல்ல முடியாது. அப்படியே தெளிவாக சொன்னால் கூட சொல்கிற பலன்களில் பாதிக்கு மேற்பட்ட பலன்கள் பலிக்காதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஓவரால் 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லை சிரமப்படுறீங்களாங்கிறது அவங்க மனசை வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர நாம் எதுவும் மாற்ற முடியாது. அதுக்கு சில ஆலோசனைகளும் தெளிவாக சொல்ல முடியாதுங்கிறது தான் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது. ஸோ 12ஆம் இடத்தை பொறுத்தவரை ராகு கேதுகளை விட்டுடுவோம். மற்ற கிரகங்கள் எது இருந்தாலும் பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காதுங்கிறத மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமானது.
12ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.